ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம தங்க குட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். பயங்கர பசியாக இருக்காங்க. இங்கே ஒருத்திக்கு வச்சா நீ வேண்டாம் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா. கனியாக்கே கொடுத்துடலாம், போட்டுடலாம். பிள்ளைங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மிக்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். புல்லட் ஜார் மிக்சர் பிபிஎல். இந்த மிக்சரை கஸ்டமர் ஏதோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வரவழைச்சாங்களாம். சொல்கிறாங்க அழகாக 5-6 மாதம் ஓடிச்சு, இப்போ என்னத்தில் ஓட மாட்டுக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உள்ள ஏதோ பட்டன் பிரச்சனை ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளூ கலர் பட்டன் எரியுது பார்த்தீங்களா, எப்படி ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டு பிரச்சனையாச்சு. நாங்கள் என்ன செஞ்சோம்னா, இது இந்த பட்டன் வேலை சேம் ஆகிட்டு அவங்க எங்களுக்கு புது மிஷின் போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் அவங்க வரவழைக்கிற பொருளுக்கெல்லாம் எங்களுக்கு ஜாமான் கிடைக்கிறது இல்லை. அது எந்த நாட்டிலேருந்து வரும்னு தெரில. நாங்கள் சொன்னோம் கஷ்டப்பட்டு அந்த பொருளே கிடைக்கலன்னு சொன்னோடனே என்னாச்சு, இதுக்கு சொல்யூஷன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆகல, இது அப்படி ஆகாது. ஒரே ஸ்பீடு தான் இது, ஃபர்ஸ்ட் செகண்ட். ஆனால் ஒரே ஸ்பீடில் தான் ஓடும். கஸ்டமர் சொல்லுவாங்க ரொம்ப ஆசையாக வாங்கணும், இது ஓடனா சரி ஃபஸ்ட்டு வேண்டாம் செகண்டும் வேண்டாம்னு சொல்லி இப்போ டைரக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நீங்களுமே அழகுக்கு ஆசைப்பட்டு இப்படி பொருள் வாங்காதீங்க. ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரேர். இதுக்குள்ள ஜாமான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி இந்தியன் பொருளாக வாங்குங்க, நாட்டு பொருளாக வாங்குங்க. நாட்டு பொருளுக்கு இருக்க வேலையும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு அழகு இல்லை, ஆனால் வேலை சூப்பர். இதுக்கு அழகோ அழகு, ஆனால் வேலை ஒஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ரெண்டும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே ராணி மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் காண்டாமிருகம் மாதிரி தான் இருக்கும். காண்டாமிருகம் பார்க்குற வேலை ராணியால் பார்க்க முடியாது. ராணினா ரொம்ப சாஃப்ட்டு, குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிந்தா குனிய முடியாது. அப்படி காண்டாமிருகத்தில் எந்த காட்டுக்குள்ளே போட்டு 10 கிலோ அரிசியும் 25 கிலோ தேங்காயும் போட்டாலும் கரகரன்னு அரைச்சி கொடுத்துரும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? அழகுக்கு மயங்கிறாதீங்க. ஆமாம். இன்றைய நாட்டு நடப்பு, மனசை பார்க்க மாட்டேங்கிறாங்க, உள்ளிருக்க உறுப்பை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அழகை மட்டும் பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் பேக்கெட்டில் இருக்க பணத்தை வேஸ்ட் பண்ணி நடுத்தருவுக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். முன்னா சேரில் உட்காந்துட்டேன். நாளைக்கு இன்ன நாள் 26 ஜனவரி. 26னா 26 ஜனவரி. கழுதைக்கு 7.5 வயசு ஆகிட்டு 53 வயசு ஆகிட்டேன். நாளைக்கு நமக்கு விடுதலை கிடச்சிதா, காரனை அடித்து பற்றணுமா, அப்படி ஏற்றணுமான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். பிள்ளைங்க நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு களிமண் தான் நிறைஞ்சிருக்கு, ஒன்றுமே ஞாபகம் வைக்கிறது இல்லை, அவ்வளோதான். தெரிஞ்சு நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்னு அப்படியே விட்டுட்டேன் கேர்லெஸ்ஸாக. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாளைக்கு என்ன நாள்னு. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். லதா மங்கேஷ்கர் பாடினாங்க. லதா மங்கேஷ்கர் உலகத்துக்கு எல்லாருமே தெரியும். பாட்டை உங்களுக்காக ஒரே ஒரு வரி பாடி காட்டுறேன், சரிங்களா? இல்லை, இந்த பாட்டு எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே பிடிக்கும். அந்த பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிடுவேன். மேரே வத்தன் கே லோகோ जरा आँख में भर लो पानी, शहीद हुए हैं उनकी जरा याद